ஒரு நல்ல எண்ணம். நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்காக ஜெபம். ஆனால் யோபு பார்த்திங்கன்னா அவன் பிறருக்காக ஜெபித்ததினாலே அவனுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டான்னு பார்க்குறான். இன்றைக்கி நாம் அப்படி பிறருக்காக எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம்? எத்தனை மக்கள் இன்றைக்கி ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். உடுத்துவதற்கு நல்ல உடை இல்லாமல், ஸ்கூலுக்கு போகும்போது தலையில் எண்ணெய் தேய்ச்சி தலையை சீவிட்டு போக முடியாத அளவில் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற பிள்ளைகள் எத்தனை, தகப்பனை இழந்து தாயை இழந்து படிக்கிற பிள்ளைகள் பாருங்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கிற மத்தியிலே தேவனே நம்மளை எவ்வளவாக ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் அவருக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? அவரிடத்தில் நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்? நிச்சயமாகவே உன் வேண்டுதல் கேட்கப்பட வேண்டுமானால் நீ ஆண்டவர் பாதத்திலே காத்திருக்கும் போது உனக்காக, உன்னுடைய குடும்பத்துக்காக மட்டுமல்ல, பிறருக்காக, தேசத்திற்காக, தேசத்தில் உள்ள அதிகாரிகளுக்காக, ஆட்சி செய்கிற அமைச்சர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய அற்புதம், அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். இந்தியாவின் எழுப்புதல் ஒரு பெரிய மாற்றத்தை உலகத்துக்கே கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிங்க. ஆனால் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நம்முடைய ஜெபமானது ஆண்டவர் சமூகத்தில் வைக்கப்பட்டு ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதலெல்லாம் நமக்கு அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நிச்சயமாக ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபம் பண்ண மறந்துடாங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை கட்டளையிட்டு தருவார்.